வெல்கம் டு அவர் சேனல் வெற்றி படிகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது +1 பயோஸ்வாலஜியில் த கிங்டம் அனிமாலியாவில் ஏவ்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ஒரு ஷார்ட் மெட்டீரியல். இதில் ரொம்ப ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் 5 மார்க் தான் ஏவ்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏவ்ஸ் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஏவ்ஸோட எக்ஸாம்பிள்னு போட்டு பீஜியன், க்ரோ, ஸ்பேரோ, ஆஸ்ட்ரிச் அப்படின்னு போட்டுக்கோங்க. தென் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், commonly called birds and are homeothermic animals presence of feathers. அதாவது இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஏவ்ஸ்னாலும் பேர்ட்ஸ்னாலும் ஒன்று தான். உங்களுக்கு எக்ஸாம்பிள்லேயே தெரியும், வெறும் பேர்ட்ஸ் நேமாகவே இருக்குது. காமன்லி கால்டு பேர்ட்ஸ், இது வந்து பேர்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறோம். அண்ட் ஹோமோதெர்மிக் அனிமல்ஸ், இது வந்து ஹோமோதெர்மிக் அனிமல்ஸ். இதுக்கு வந்து ஃபெதர்ஸ் வந்து ரெக்கை வந்து இருக்கும். சரி, செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம். 4 limbs are modified into wings. Hind limbs are adapted for swimming, running and perching. 4 limbsலாம் அந்த முன்னங்கைகள் வந்து அதுக்கு விங்ஸாக யூஸ் பண்ணிக்குது. அந்த பின்னங்கால்களை வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுதுன்னா, ஸ்விம்மிங்க்கு, ரன்னிங்க்கு, பர்ச்சிங்னா ஒன்றும் இல்லை, இந்த உட்கார்ற வேலை, சும்மா உட்கார்றதுக்கும் அதோட பின்னங்கால்களாம் யூஸ் பண்ணுது. The skin is dry and divides of glands except the oil glands at the base of the tail. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்காது. அதாவது ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்காது, எக்ஸப்ட் ஆயில் கிளான்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக ட்ரையாக இருக்கும். மற்றபடி அதை தவிர்த்து எல்லாமே ட்ரை இஸ் டிவைட் ஆஃப் கிளான்ஸு, கொஞ்சம் ட்ரையாக இருக்காது. நெக்ஸ்ட்டு த எக்கோஸ்கெலட்டன் கன்சிஸ்ட் ஆஃப், எக்கோஸ்கெலட்டன் என்னெல்லாம் கன்சிஸ்ட் பண்ணுதுன்னா, ஃபெதர்ஸு, கிளாவ்ஸு, ஸ்கேல்ஸு, ஹார்னி பீக்ஸு. அதாவது ஃபெதர்ஸ், ரெக்கை, ஸ்கேல்ஸு, அந்த தாடை, அதெல்லாம் லெக்ஸ் எல்லாம் இது வந்து கன்சிஸ்ட் பண்ணுது. இது வந்து ஹார்னி பீக், அந்த பீக் சொல்லுவோம்ல, அந்த பறவைகளுக்கு மூக்கு மாரி இருக்குமே, அதை தான் சொல்கிறாங்க. த எண்டோஸ்கெலட்டன் இஸ் ஃபுல்லி ஆசிஃபைட் த லாங் போன்ஸ் அண்ட் பியூனமெட்டிக் போன்ஸ். எண்டோஸ்கெலட்டன்ஸ் வந்து ஃபுல்லாக எலும்பாட்டி ஆக்கப்பட்டது. இதில் வந்து பியூனமெட்டிக் போன்ஸ், அதாவது கூர்மையான போன்ஸு, நல்லா லென்த்து, அந்தமாரி போன் வெரைட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரெஸ்பிரேஷன் பை எலாஸ்டிக் ஸ்பாஞ்சி லங்ஸ் தட் ஆர் கண்டினியூஸ் வித் ஏர் செக்ஸ். இதை வந்து ரெஸ்பிரேஷன் பண்ணுது எப்படின்னா, ஸ்பாஞ்சி லங்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்பாஞ்சு, பஞ்சு போன்ற லங்ஸில் தான் இது வந்து ரெஸ்பிரே பண்ணிக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஹார்ட் இஸ் 4 chambered. ஏவ்ஸ்க்கு வந்து 4 chambered ஹார்ட்டு. இதை நீங்கள் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஏவ்ஸ் வந்து 4 பேர்ட்ஸு, அதனால் ஏவ்ஸ்க்கு வந்து 4 chambered ஹார்ட்ஸு. யூரினரி பிளடர் வந்து இருக்காது. இது வந்து மைக்ரேட் பண்ணிக்கும். மைக்ரேஷன் இஸ் பேரண்ட் கேரஸ் வெல் மார்க்டு, மைக்ரேஷன் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு செக்ஸ் ஆர் செப்பரேட். இது வந்து செப்பரேட் தான். இது வந்து ஃபீமேல்ஸில் வந்து ஓவரி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபீமேல்ஸோட லெஃப்ட் சைடில் வந்து ஓவரி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஃபீமேல் பேர்ட்ஸ் அதாவது. ஓகேங்களா. ஆல் ஆர் ஓவி பேரஸ் எக்ஸார் மெகலித்திக் அன்சிலியோடிக். அதாவது ஆல் ஆர் ஓவி பேரஸ்னால் எல்லாம் இந்த முட்டையிடுற வகையை சார்ந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் தேங்க்யூ.